ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி. நிஃப்டி 159 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,430 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 521 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 78,285 பாயிண்ட்ஸில். நிஃப்டி பேங்க் 353 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 58,291 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 3% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி 162 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 27,276 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி. நிஃப்டி ஆட்டோ 365 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 27,353 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா லேட்டாக தான் அப்டேட் ஆகும் போல். நான் 8 மணி வரைக்கும் பார்த்தேன், அப்டேட் ஆகலை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு Q1 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு 10 நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டாக்ஸுக்கு மோட்டிலால் ஓஸ்வால் பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க 21% கரண்ட் மார்க்கெட் லெவலில் வந்து மேலே போகலாம். 2,270 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெலுக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எபிட்டா க்ரோத் குவார்டர் பேஸில் 2.5% சொல்கிறாங்க. ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் அடிஷனும் இந்த கம்பெனியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒயர்லெஸ் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு அசைன் பண்ணுற டார்கெட் ப்ரைஸ் 1,300 rupees, 25% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் இன்னும் நான் பார்க்கல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. மேபி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிஎஸ்சி செக்டார் இருக்கிறதுனால நான் பெருசாக அதை ட்ராக் பண்ண மாட்டேன். அடுத்து ஐசிசிஐ பேங்க். ஸோ இவங்க வந்து 27% கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் சாஃப்டனாக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டெபாசிட்ஸ் மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஐசிசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு 27% மேலே போகும்னு சொல்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு 3,910 rupees வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. 25% மேலே போகும்னு சொல்கிறாங்க. வால்யூம் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் டிராக்டர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிராக்டர் சேல்ஸ் 18%, பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் மாடலும் இந்த குவார்ட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு இந்த டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. டைட்டனுக்கு 5,250 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 19% கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ ப்ளஸ் பிஸ்னஸ் அது 38% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தனிஷ்கோட சேல்ஸு 35% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி அது வந்து இவங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் அப்டேட்டாக மாறுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹையர் கோல்டு காயின் சேல்ஸு, கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. இது எப்படி இந்த ரிசல்ட்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் டார்கெட் ப்ரைஸ் 5,250 சொல்லியிருக்கிறாங்க. 19% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அடுத்து எட்டர்னலுக்கு டார்கெட் ப்ரைஸ் 380 rupees, 36% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது 19.7% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் டெலிவரி வந்து 19.7%, குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து 84% க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 26.9% சொல்லியிருக்கிறாங்க. எட்டர்னலுக்கு 380 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1,230 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 17% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது 49,800 கோடி எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. குவார்டர் பேஸில் 4% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு 1,230 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்க்ளோப் ஏவியேஷன் இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் 6,590 ரூபா, 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹையர் ஏவியேஷன் அந்த டர்பைன் ஃபியூலோட ப்ரைஸு அது கொஞ்சம் ஒர்க்கா ஏற்றுவாங்க இறக்குவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஃபியூல் காஸ்ட்டும் 38% கிட்டத்தட்ட மேலே போயிருக்கு. ஸோ அதுவும் இந்த குவார்ட்டரில் இம்பாக்ஷன் இருக்கும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 3,250 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 18% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிஎஸ்சி இது வந்து 4,350 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 8% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் எபிட்டா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிஎஸ்சி எல்லாம் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஹையர் கேஷ் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆனாலும் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸுக்கும் அவங்க டார்கெட் ப்ரைஸோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிளைண்டாக அந்த 10 ஸ்டாக்ஸும் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பை பண்ணுறது ரிஸ்க் ஆகலாம். ஏன்னா வேல்யூஷனை செக் பண்ணணும், ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூஷனை பார்க்கணும். ப்ளஸ் இப்போ அந்த டைமில் அது வந்து ரைட் ஆப்ஷனா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹியூண்டாய் இந்தியா, ஏத்தர். ஸோ நொம்ராவோட டாப் ஆட்டோ பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏத்தர் எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட
டாப் பிக்காட் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டுமே சீக்வன்ஷியல் பேஸில் 2.05%, இயர் ஆன் இயர் பேஸில் 28.63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது 21.22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த் ஆன் மந்த் பேஸில் பார்க்கும்போது 0.89% டிக்ளைன் ஆயிருக்கு. த்ரீ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது சீக்வன்ஷியல் பேஸில் 8.40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 16.20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோல்சேல் வால்யூம் பர்சனல் வெஹிக்கிளில் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நொமரா எக்ஸ்பெக்ட் பண்ணது 26%. டூ வீலர் ஹோல்சேல் வால்யூம் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஏத்தர் எனர்ஜி, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இது வந்து அவங்களோட டாப் பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த அசோக் லைலாண்ட் அதில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ப்ரோ, இப்போ வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அந்த டைமில் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு ஓன் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில். பட் அசோக் லைலாண்ட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலாம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல. மாருதி சுசுகிலாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸும் அப்படி தான் இருக்குது. ஹீரோ மோட்டருக்கு அப்போ மேலே போயிடுச்சு. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எகெயின் ஒரு 400 கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. மாருதி சுசுகி பார்க்கும்போது அவங்களோட அந்த விக்டரிஸ் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அது வந்து அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓர் வேரியண்ட்டாக சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கு 90,000 கொடுக்குறாங்க, சிஎன்ஜிக்கு 80,000 கொடுக்குறாங்க, அதே பெட்ரோல் வேரியண்ட்னா 60,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாருதி சுசுகி விக்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் பார்க்கும்போது ரோஸ் மெர்ட்டா அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் அதாவது ரீசைக்ளிங், கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் ரீசைக்ளிங். அந்த ரோஸ் மெர்ட்டா கூட சேர்ந்து ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. அதுக்கு வேண்டிய அசோக் லைலாண்ட் வந்து இந்த ரோஸ் மெர்ட்டா கூட பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அசோக் லைலாண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஹெச்பிசிஎலும் 7 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது யார்கிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கோலா, நைஜீரியா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பிபிசிஎல் பார்க்கும்போது ஈரான்லேருந்து க்ரூடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்ளையர்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐஓசிஎல் ஹெச்பிசிஎலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்பிசிஎல் பிரேசில் டியூபி க்ரூடுட்டு வந்து 2 மில்லியன் பேரல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா டிராக்டர்ஸ் பார்க்கும்போது யுவோடெக் 585 டிஐவி D1V1 அப்படிங்கிற ஒரு மல்டிபர்பஸ் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மஹேந்திரா டிராக்டர்ஸ் மூலமாட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட நியூ டிராக்டர் ரேஞ்சில் வருது. ஸோ இது வந்து மஹேந்திரா டிராக்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மார்கன் ஸ்டான்லியோட ரிதம் தேசாய் அவர் வந்து என்ன அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒன் இயரில் 1 lakh பாயிண்ட்ஸ் வந்து 25% சான்ஸ் இருக்குது ஹிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. மார்கன் ஸ்டான்லியோட ரிதம் தேசாய் 25 சான்சஸ் இருக்குது சென்செக்ஸ் வந்து 1 இயரில் 1 lakh பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஜூன் 2027 அவர் என்ன டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாருன்னா சென்செக்ஸுக்கு 89,000 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. பட் அது வந்து மேபி பியர் கேஸில் பார்க்கும்போது 66 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து 66,000 பாயிண்ட்ஸ் அளவுக்கு டிக்ளைன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாரு பியர் கேஸில். பட் ஜூன் 2027 அவர் பேஸ் கேஸ் டார்கெட்டாட்டு 89,000 சொல்கிறாரு. பட் 1 இயரில் 1 lakh பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. டச் பண்ணால் நல்லது தான். ஆனால் குறுக்க புகுந்து இந்த அமெரிக்கா, ஈரான் இதே மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரிய சிக்கலில் கொண்டு விடும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாத பட்சத்தில் இது பாசிபிள் தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது டைட்டன், மேரிகோ, நெஸ்லே இந்தியா இது மாதிரி கன்சியூமர் ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்க ஒரு அப்டேட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப்பிள்ஸ் பேஸ் கம்பெனிஸு ஹொனாசா கன்சியூமருக்கு ரெவன்யூ க்ரோத் 22% இருக்குன்னு சொல்கிறாங்க. மேரிகோவுக்கு 20% சொல்கிறாங்க. நெஸ்லே இந்தியாவுக்கு 19.3% சொல்கிறாங்க. காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு 12.5%, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு 11.5%, கோல்கேட் பாம் ஆலிவுக்கு 10.5%, ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 10%, டாபருக்கு 10%, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸுக்கு 9.5% சொல்கிறாங்க. ப்ளஸ் எபிட்டா மார்ஜின் வந்து ஒரு மிக்சட் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எபிட்டா மார்ஜின் வந்து ப்ரைஸ் கைக்குனால ஒரு பெட்டர் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 18% ரெவன்யூ க்ரோத் போஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் அவங்க ஸ்ட்ராங்கர் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்த குவார்ட்டரில். டைட்டனுக்கு 39% டொமஸ்டிக் க்ரோத்தும், தனிஷ் ஜுவல்லரியோட சேல்ஸ் வந்து 31% இருக்குன்னு சொல்கிறாங்க. வருண் பிவரேஜஸுக்கு 22% வால்யூம் க்ரோத்தும், ரெவன்யூ க்ரோத்தும், எபிட்டா க்ரோத்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐடிசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வால்யூம்ஸ் வந்து 9% இயர் ஆன் இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆகலாம்,
நெட் ரெவன்யூ 22%, எபிட் வந்து 32% ஃபால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஐடிசிக்கு ஒரு அப்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. பட் ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஐடிசியோட ஹோல்டிங்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. சடனாக அவங்க ரீசென்ட்லி ரொம்பவே கிராஷ் ஆகியிருக்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பயங்கரமாக நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது ஐடிசி தான். என்னோட ஆவரேஜ் நீ பார்க்கும்போது அரௌண்ட் 384 கிட்ட வரும். ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ஐடிசி எனக்கு 384 வரும். 180 ரூபாவில் பார்க்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு 380 ரூபாவில் போய் வாங்கினேன். அந்த வெண்ணை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி என்னோட போர்ட்ஃபோலியோவில் பயங்கரமாக நெகட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. டிசிஎஸோட Q1 ப்ரிவியூவை சொல்கிறாங்க. ப்ளூம்பர்க் எஸ்டிமேட் பண்ணுறது ரெவன்யூ வந்து 1% குவார்டர் பேசிஸ்லையும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3% டிக்ளைன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூவின் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் 3.58% க்ரோத் ஆகலாம். எம்ப்ளாயி ஆட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது 11.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். எபிட் வந்து 3% டிக்ளைன் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட்டும் 2% லோவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கு தான் அவங்க வந்து அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க Q1 ப்ரிவியூவில். மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா நியூ பிரஸா வந்து லான்ச் பண்ணுறாங்க ஜூலை 24 இது வந்து நெக்ஸானுக்கு வந்து ஒரு ரைவலாக இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க எஸ்யூவி செக்மெண்ட்டில். இது வந்து மாருதி பிரஸா கொடுத்த அப்டேட்டு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவில் ஒரு 20 பிரான்ச்சஸை ஷட் டவுன் பண்ணுறாங்க. 20 இந்தியன் பிரான்ச்சஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு பெருசாட்டு வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பவர் செக்டார் கம்பெனி 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஜூலை 10 ரெக்கார்ட் டேட்டாடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. நேம் பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஜூலை 10 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. என்எஸ்சி பார்க்கும்போது குவான்டோ கிராஸ் கரன்சி டெரிவேட்டிவ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.